ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிஞ்சு வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஆயில்ல. அதே கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு வெங்காயம். இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கணுமா, தக்காளி வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். வதங்கிடுச்சு. இப்ப மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த தக்காளி வெங்காயத்துக்கூடிய அந்த மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சு அதோட சாறை ஊத்திக்கலாம். புளி ஊத்திட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நாளைக்கு ஒரு 4-5 தேங்காய் பால் எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன், கொஞ்சமா தண்ணி விட்டு. ஸோ தேங்காய் பால் கொஞ்சமா ஊத்திக்கலாம். இந்த மாதிரி லாஸ்டா தேங்காய் பால் ஊத்தி நம்ம செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழம்பு, சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டா நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.